அண்ணாமலை ஒரு அரை வேக்காடு, ஒரு IPS படித்த பட்டதாரி தானா என்று எனக்கு சில வேளைகளில் சந்தேகம் வருகிறது. இந்திய துணைக்கண்டத்து வரலாற்றில் 12 துறைகளில் இன்றைக்கு முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதுனா திமுக ஆட்சியினுடைய அபார சாதனை. அதனால் திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தை பார்ப்பதற்கு அண்ணாமலையின் கண்கள் கூசுகின்றன. கண்கள் குருடானாலும் ஆச்சரியம். ஆனா நம்ம நாஞ்சில் சம்பத் அண்ணன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு ஆளு. ஏற்கனவே அவருக்கு இன்னோவா காருக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளை மாத்திட்டு வாய் சவுடால் பேசிட்டு வாயை வாடகை விட்டுட்டு தர்றாரு. யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க, அண்ணாமலை அண்ணன் நீங்க நல்லா தரக்குறைவா நீ பேசணும்னு கேட்டாச்சுன்னா திமுகவுல இருந்து உனக்கு ஃபார்ச்சுனர் கார் கிடைக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வாய்க்கு வந்தவர்கள்லாம் உளறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ அவர்கள் பேச்சுல தடுமாற்றம் தெரியுது. இவர் என்னைக்கே கொள்கைகள்லாம் அடமானம் வச்சுட்டு கரெக்டா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தெல்லாம் போய் இன்னைக்கு வாய் சவுடால் பேசிக்கிட்டு இருக்கிறவருடைய ஆளுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் கொஞ்சம் கூட கருதுவதற்கு தயாராக இல்லை. இது மாதிரி ஆளு பேசி அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏதாவது நல்லது நடந்ததுன்னா அது கூட எங்களுக்கு சந்தோஷம் தான்.